சம்மர் லீவ் விட்டாங்க, உங்கள் குழந்தைங்களோட வண்டலூர் ஜூவுக்கு கூட்டின்னு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வண்டலூர் ஜூவுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட போகிறீங்க அப்படின்னா அங்கே எதுக்கு எவ்வளவு கட்டணம், எப்படி உள்ள போயிட்டு சுற்றி பார்க்கணும், வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு எல்லா தகவலும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுதாங்க அந்த பூங்காவில் இருக்க நுழைவு கட்டண விவரங்கள். பூங்காக்குள்ளே நுழையிறதுக்கு பெரியவங்களுக்கு 200 ரூபா, சின்ன பசங்களுக்கு 5 வயதுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 50 ரூபா, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து கட்டணம் இல்லை. அதே போல் உள்ளே போயிட்டு பூங்காவில் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனியாக பேட்ரி கார் இருக்குங்க. அதுக்கு வந்து பெரியவங்களுக்கு 150 ரூபா, சின்ன பசங்களுக்கு 50 ரூபா. இந்த வண்டியில் போனீங்க அப்படின்னா பூங்காக்குள்ளே அனிமல்ஸ் இருக்க எல்லா இடத்துக்கும் நீங்கள் பேட்டரி வண்டியிலே போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இதே நீங்கள் சிங்கம் மற்றும் மான்கள் இருக்க இடத்துக்கு நீங்கள் தனியாக போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு பஸ் வசதி இருக்குது. அதில் வந்து போகிறதுக்கும் பெரியவங்களுக்கு 150 ரூபா, சின்ன பசங்களுக்கு 30 ரூபா. இது இல்லாமல் நீங்கள் அனிமல்ஸ் இருக்க எல்லா இடத்துக்கும் நீங்கள் நடந்தும் போகலாம். அப்படி நடந்து போக முடியாதவங்க உள்ளேயே வந்து சைக்கிளும் வாடகைக்கு கொடுக்குறாங்க. அதனுடைய ரேட் எல்லாம் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். சைக்கிள் எடுத்தாச்சுங்க. ஸோ ஃபைனலி ஒரு சைக்கிளுக்கு வந்து டெபாசிட் வந்து 300 ரூபா ஒரு அடல்ட் சைக்கிளுக்கு. எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து 500 ரூபா. ஸோ ஃபைனலி 3 சைக்கிள் நாங்கள் எடுத்துட்டோம். 900 ரூபா நாங்கள் கட்டி 3 சைக்கிள் எடுத்தாச்சு. ஒரு சைக்கிளுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை சைக்கிள் நம்ம விடும் பொழுது எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காசை கழிச்சிக்கிட்டு மீதி காசை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. எல்லா வகையான மயிலும் அங்கே இருக்குது. அதற்கடுத்து இந்த பக்கம் நிறைய வண்ண வண்ண மயில்கள் இருக்குங்க. வெள்ளை மயிலெலாம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெள்ளை மயில் தான் ஃபுல்லாக அங்கே இருக்கிறது. ஃபுல்லாக வெள்ளை மயில் இருக்க இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீசஸ் குரங்கு. இங்கே நம்ம ஊரில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான குரங்கு. ரீசஸ் குரங்கு நம்ம ஊரில் இருக்க குரங்குகள் தான். நிறைய பாவம் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்வாக உட்காந்துருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குல்ல. மித்ரா எங்கே இருக்கு மித்ரா? சின்ன இருக்குல்ல அந்த குரங்கு விளையாட சறுக்கு. ஆமாம், அதுக்கு சறுக்கு மரம் வச்சுருக்காங்க. பிறகு மலபார் கருப்பு வெள்ளை இருவாச்சி அது இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய மூக்கு இருக்குது பாருங்க மித்ரா. அதுக்கு எங்கே பாரு மித்ரா, அந்த மூக்கை பாரு எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதுக்கு இப்போ நாம் வண்ணத்து பூச்சியினுடைய பூங்காக்குள்ளே போகிறோம். இருக்கா பட்டர்ஃப்ளை? பட்டர்ஃப்ளைலாம் பிடிச்சி வைக்க முடியுமா? அது பறந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பறந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லையா? அவ்வளோதான். வா, வேணாம் வேணாம், வா போ, நம்ம வேறு ஏதாவது பார்ப்போம். சாப்பிட ஏதாவது தருவோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் சாப்பிட எதுவும் கொடுக்கூடாதுல்ல. இந்த மாதிரி எப்படி உட்காந்துருக்கு, அழகாக இருக்குல்ல. நிறைய இருக்குது. இது வந்து கருஞ்சிவப்பு பரிஞ்சவர்ண கிளி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லேடி ஆம்ஸ்ட் பெருங்கோழியாம் உள்ளார இருக்குது. அதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது அதோடைய வால். அதுக்கடுத்து தங்க நிற கோழி. வா 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 வா. இந்த இடத்துல தங்க நிற கோழி உள்ளே உட்காந்துருக்கு. நம்ம டைகர் ஜோன் கிட்ட வந்துட்டுங்க. இங்கே தான் வந்து டைகரில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மான் இருக்குது. எவ்வளோ பெரிய மான் பாருங்கள். நேராக போனோம்னா தான் டைகர் அண்ட் லயன் இருக்குது. இங்கே அந்த வண்டலூர் ஜோனுடைய சிக்னேச்சர் ஸ்பாட். இந்த இடத்துல எல்லோரும் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வரவங்களும் அங்கே தான் வந்து நிறுத்துறாங்க. இங்கே வந்து நிறுத்தி விட்டுறாங்க. எல்லாருமே இறங்கி போய்ட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம டைகரை போய் பார்த்துட்டு வருவோம். டைகர் அண்ட் லைனா. இப்போ டைகர் ஜோனுக்கு வந்தாச்சு. வாங்க டைகரை போய் பார்ப்போம். வாங்க. இல்லையா? வெயில் வந்தாலே போயிடும் உள்ள. ஸோ எவ்வளோ பெரிய அகழ்வு பாரு. என்ன புலி வருமா வராதா? எங்கே இருக்கு? புலியே பார்க்க முடியல. போன தடவை வந்தப்பையும் பார்க்க முடியல. அது படுத்துக்கிட்டு இருக்கு பாரா. அது தெரியுதா? அது தெரியுதா? வரி வரியா அது அந்த ஆலமரத்துக்கு கீழே பாரு.
ஆமா தோ படுத்துட்டு இருக்கேன். நல்லா காலை மேலே தூக்கின்னு படுத்துக்கிட்டு இருக்காரு தலைவர். தோன்னு படுத்துட்டு இருக்கு பாருங்க ஸ்டோனுக்கு. இங்கே பாரு டேபிளுக்கு கீழே படுத்துக்கிட்டு இருக்கு. தோ படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. நல்லா மறைவா படுத்துட்டு இருக்காரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா டயர்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை தூக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. எப்படி நடந்தா தானே பாரு உங்களுக்கு. இங்கே தாங்க சிங்கம் இருக்கு, லைன் ஜோன். இங்கே 2 சிங்கம் இருக்கு. இங்கேயும் தூங்கிட்டு தான் இருக்கு. அதை பாரு ஹர்ஷா, அதை படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. அதை பாருங்க 2 சிங்கம் இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஆண் சிங்கம், இங்கேயும் ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் 2 இருக்குல்ல. சிங்கம் எழுந்துட்டுங்க, சிங்கம் எழுந்துருச்சு. ஆண் சிங்கம் கர்ஜிக்குது. நீர் நாய் அதை உட்காந்துருக்கு பாரு, மேலே உட்காந்துருக்கு பாரு மித்ரா. அது போது பாரு, அது போது பாரு. எப்படி விளையாடுது பாரு. குதிச்சிருச்சு பாரு. நாத்தம் நாறுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இதாங்க. இந்த பன் பட்டர் ஜாம் வந்து 70 ரூபா ஒரு பன்னு தான் இருக்குது, 70. இந்த பர்கர்னு சொல்லி எது விற்கிறாங்க, இதுவும் 70 ரூபா. இந்த பாஸ்தா வந்து 90 ரூபாங்க. அது சாப்பாடு எடுத்துகிட்டு வரவங்க வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறது பெட்ரு. பார்சல் பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. அதுவும் இலையில வச்சு பாத்திரத்தில் எடுத்துன்னு வந்துடுங்க. ஸ்நாக்ஸ் நோ அலௌடா? எல்லாம் அலௌடு, எடுத்துகிட்டு வரலாம். பிளாஸ்டிக்கில் வச்சு எடுத்துட கூடாது, பேப்பரில் இப்போ மடித்து எடுத்து வரணும். இப்போ நாம் வந்திருக்க இடம் நரி ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். உள்ள நரி, அதை உள்ளார மூலையில் படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. நம்ம ஊர் கரும்பு தோட்டத்துலேயும் நிறைய இருக்கும். அது கரடி இருக்குது. அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கு. தண்ணி உள்ள இறங்குது, தண்ணி உள்ளார போய் இறங்குது, குளிக்குது. வெயிலாக இருக்குல்ல. வங்கப்புலி பெங்கால் டைகர் இருக்க இடம் அது. மித்ரா இப்படி வா, அதை படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. இங்கே வா, அதோ படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. பெஞ்சு கீழே படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. எவ்வளோ கூலாக சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு பாரு. தெரியுதா? அதை படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. அமைதியாக எல்லாம் வெயிலில் படுத்துக்கிட்டு இருக்கு. வெள்ளை அழுக்கு அவ்வளவும் மண் படிஞ்சு ஒயிட் டைகர் எல்லோ கலர் டைகர் ஆயிடுச்சு. என்னம்மா ஹர்ஷா அப்படி வா. ஹர்ஷா கூப்பிடு. சுப்பிரமணியன் கூப்பிடு, சேர்ந்து வருவோம். சுப்பிரமணி என்னடா வாந்தி எடுக்கிற? வாயில ஏதாவது சிக்கிக்கிட்டு இருக்கும். இந்த மிருகம் கத்தி கிடக்குது. அங்க வா. இதுதான் பக்கத்துல இருந்து பாக்குறோம். எங்கோடியா எல்லோ டைகர். எல்லோ டைகர் பாரு அழகா. பெங்கால் டைகர் அது. ஏய் எப்படி பாக்குது பாரு. அண்ணா அண்ணனா அக்காவா? இப்படி கொஞ்சம் லைட்டா திரும்பி பாருங்க. மித்ரா
என்ன உன் மேலே கோவமா? சாப்பாடு கொடுக்கலையா அதுக்கு? சாப்பிட்டேனே. இங்கே ஒன்று இருக்கா, அங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாரு. மூங்கில் மரத்தை கீழே ஒன்று படுத்துருக்கு. இது நரி இருக்கிற இடம். அது இந்த இடத்துல பாருங்கள், அழகாக மூங்கில்லாம் வச்சு அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ இதுக்கப்புறம் நேராக உள்ளார போனோம்னா தான் நமக்கு அந்த பாம்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போயிட்டு. இப்போ சிறுத்தை இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க. அழகாக ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அழகாக மேலே உட்காந்து போஸ் கொடுக்குறாரு. எப்படி மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். லெப்பர்டு அது பாருங்க உட்காந்துருக்குங்களா. எல்லாம் சாப்பிட்டு எது மேலே ஏறி உட்காந்துருக்காரு பாருங்க. அழகா அங்க உட்காந்துருக்கு, சாப்பிட்டு மயக்கத்துல படுத்திருக்காரு. உன்ன மயக்கமா தம்பி? ஃபுல் மீல்ஸா? இங்க ஒண்ணு பாருங்க, நல்லா சாப்பிட்டு மேலே திரும்பி படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வடிவேல் மாதிரி படுத்துவங்கிறாரு. ஸோ இது வந்து இது என்ன பறவையா? அது பேர் தெரியலையா? எல்லாம் வெளிநாட்டு பறவை மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மீன் பிடிக்குது போடுறா, மீன் பிடிக்குது போடுறா. இங்கே பாரு, இங்கே பாரு, தழுவுது. அது மூக்கை வச்சு எப்படி தேடுது பாரு. ஸோ இது எல்லாமே நீர் பறவைகளுடைய இடம் அது. ஸோ இதுதாங்க நட்சத்திர ஆமை. எப்படி மேய்ஞ்சி போகுது பாருங்க அங்கே. ஸோ இப்போ நாம் பாம்புகளை பார்க்க போகிறோம். மஞ்சள் அனகோண்டா இருக்கா? வரட்டும் வரட்டும் வா. மஞ்சள் அனகோண்டா அங்கே பாரு. நல்லா பெருசாகும். அங்க வா, அங்க வா. நாலு பாம்பா? ஏய் என்ன இது கொச்ச கொச்சன்னு இருக்கு. எப்படி போகுது? இவ்வளோ நீட்டு போறேன். எவ்வளோ பெருசா வருது வந்து மேலே வந்து தலையை தூக்கி பார்க்குறாரு. தண்ணி மட்டும் மாற்றி மாற்றி விடுவாங்க. வலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அது மேலே. வாங்க அடுத்தது போமா. அடுத்தது என்ன இருக்குது? இங்கே வாங்க மித்ரா, இறங்கி வா. இங்கேயும் அதே ரகம் தானே? உள்ளே போயிடுச்சா? சின்ன பாம்பு அது, குட்டி பாம்பு. இங்கே எதுவும் இல்லை. அதே பாம்பு தானே? அதே தான் போ. இது வேண்டாம் போ. ராஜநாகம் போய் பார்க்கணும். வாங்க அடுத்தது. இவர் என்ன சிலைன்னு தெரியலையே. கம்சனா? அது இல்லை, இவர் வேற. அவர்களுடைய வீட்டுக்கு போகிறோமா? என்னென்ன இருக்கு? கண்ணாடி விரியன் அது இருக்கு பாரு. அது உள்ளார இருக்குல்ல, அந்த பானை உள்ளார இருக்கு பாரு. சரிதா? இந்த பானை உள்ள இருக்கு. பானை உள்ள இருக்கு. கண்ணாடி விரியன் உள்ள தெரியுதா? வா. அடுத்தது இது மண்ணுளி பாம்பா? மண்ணுளி பாம்பே காணாம். மண்ணு உள்ளார புழஞ்சிருக்கோ? அது உள்ளார போய் எங்கேயோ உழைஞ்சிருக்கும். வா. இங்க இருக்கு வா, அங்க இருக்கு வா. அதே இருக்கு பாரு, மண்ணுளி பாம்பு. அது வந்து சாரை பாம்பு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பொந்து உள்ள மரத்துக்குள்ளார இருக்கு பாருங்க. அழுக்கா இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது நல்ல பாம்பு. இந்த மரத்துக்குள்ளார ஒளிஞ்சிருக்கு பாருங்க. உள்ளார சுற்றி படுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் படுத்து தூங்குற டைம் அது.
உள்ளார ஒன்று இருக்குது, இது உள்ளார ஒன்று இருக்குது. அது உள்ளார ஒன்று இருக்குல்ல, அந்த போர்டில் இருக்கு பாரு ஒன்று. எல்லாம் படுத்து தூங்குதுங்க. எது மாதிரி ஒன்றாவது வெளியே இருக்குதுண்ணா. அது வந்துருச்சு பாரு, எவ்வளோ பெருசு பாரு. மலைப்பாம்பு. பாருங்க, இந்திய மலைப்பாம்பு. அடுத்தது பந்து மலைப்பாம்பு. வெள்ளையா இருக்கு. அது பாம்பு இல்லை, பாம்பு அது. ஆமாம், அந்த மஞ்சள் கலரில் இருக்கு மாதிரி, மஞ்சள் ஒயிட்டு, அந்த பாம்பு. கட்டு விரியன் அது இருக்கு பாரு. உள்ளார பொந்து உள்ளார இருக்கு. 2 நிமிஷம் தான். இது உள்ளார இல்லை, அது உள்ளதான் இருக்கு. அதுக்கு அடுத்தது நெருக்கத்தான் பாம்பு. உள்ளார படுத்துக்கிட்டு இருக்கு. தண்ணீர் பாம்பு. அதெல்லாம் தண்ணி பாம்புலாம் பார்த்தாச்சு, தண்ணி உள்ளார தான் இருக்கும். கண்குத்தி பாம்பு, கொம்பேரி முக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது அது பச்சை பாம்பு. அது ஒரு பச்சை பாம்பு இருக்கு. எவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருக்கு பாரு. கண்குத்தி பாம்பு கழுவி மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அது பல்லு கூட இருக்காது, அது கூராக இருக்கும். அது மூக்கு பார்த்தீங்கன்னா கூராக இருக்குது பாரு. அது நேராக வந்து கண்ணை தான் வந்து குத்துமா. அதான் இதான் என்ன அதோடைய இந்திய மலைப்பாம்பு. ஓணான் பாருங்க, பச்சை ஓணான். நிறைய இருக்கு. எவ்வளோ பெரிய ஓணான் பாருங்க, சிவப்பு ஓணான். ஏய் உள்ள போகாத, வெளியே வா. சிவப்பு கலரில் எவ்வளோ பெருசு இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்கு ஒன்று. இங்கே பாரு எவ்வளோ பெருசு இருக்கு. பக்கத்தில் இருக்குது. கண்ணாடிலாம் துடைச்சி வச்சா நல்லாயிருக்கும், பட் துடைச்சியே வைக்கலாம், அதிலே தெரிய மாட்டேங்குது. இது உள்ள என்ன இருக்கு? என்ன பாம்பு? கிங் கோப்ரா, ராஜநாகம், த கிங் ஆஃப் ஸ்னேக். அது பாரு, அப்பா அப்பா எவ்வளோ பெருசு போகிறேன். நாகினியா அசையாமல் அப்படியே இருக்கு போகிறேன். தோல்லாம் உறிஞ்சிருக்குல்ல, அசையாமல் அப்படியே உட்காந்துருக்கு. எப்படி இருந்தாலும் அது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 15 அடிக்கு மேலே இருக்குல்ல. பார்க்குது வருது. தலையை தூக்கி பார்க்குது பாருங்க, எவ்வளோ உயரத்துக்கு தலையை தூக்கி பார்க்குதுங்க. ஸோ இப்போ பாம்புகளும் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து முதலை, அப்புறம் அப்படியே போகும்போது ரைனோசர், ஜிராஃபி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. டைம் மழை வர மாதிரி இருக்குது, க்ளவுடியாக இருக்குது கிளைமேட். எல்லாம் கல் மாதிரி கிடக்குது எல்லா முதலையும் அந்த இடத்துல. ஸோ முதலைகள் இருக்கும் இடம், மழை வர மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து கங்கை நீர் முதலையாம், தண்ணியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த முதலை. ஸோ அப்படியே நம்ம நேராக போயிட வேண்டியதுதான். ஸோ எல்லாம் காட்டு பன்றிகள் உழவும் இடம் இது. யானை குளிச்சுக்கிட்டு இருக்கு. மித்ரா ஏன் என்ன பண்ணுது? குளிக்குது ஷவரில். ஏய் கிட்ட போகுது, எப்படியோ இறங்கு. சிரிக்குதா? ஜில்லுன்னு இருக்குல்ல, அது குளிக்குது. அங்கே ஒரு யானை வருது, இங்கே நின்று பாரு, வரும். அந்த யானையும் அடுத்தது குளிக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
எவ்வளோ பெருசு பாரு. நீர் யானை இவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. டைனோசர். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மித்ரா எப்படி போகுது பாரு. கவசம் போட்டிருக்க மாதிரி போர் வீரர்கள் போவாங்களா அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று வருது பின்னாடியே. கொம்புலாம் உடச்சி வச்சிருக்காங்க. தக தகன்னு இருக்குல்ல உள்ளார செகந்து போய். அவ்வளோதாங்க போயிடுச்சு. ஸோ பொழுது போயிடுச்சு. தண்ணியில் எல்லாம் விளையாடிட்டு அதோட வீட்டுக்கு போகிறதுக்கு கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல. அந்த கேட்டு தான் ஆமாம் திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். திறந்து விட்டாங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் போயிட்டு அது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆஸ்ட்ரிச் இருக்குது. அதாவது நெருப்பு கோழி. எவ்வளோ பெரிய நெருப்பு கோழி பாருங்கள். என்ன மேடா தள்ள முடியலையா? மிதிக்க முடியலையா? தள்ளு 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 தள்ளு. ஸோ ஜிராஃபி இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. அது இருக்கு பாருங்க. ஐரு வரேன். அது இருக்கு பாருங்க ஜிராஃபி. அந்த ஷெட்டுக்கு கீழே நிற்குது. சின்னது தான், ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப ஹைட் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முக்கியமாக அப்படியே கிளம்ப வேண்டியது தான். முட்டில போகுது. சாப்பிட்ற இடத்துக்கு போகுது. ஏதாவது சாப்பிட ஏதாவது தருவாங்களான்னு. இப்போ மீன் அருங்காட்சியகமாக மீன்லாம் அங்கே இருக்க இடம். இங்கேயே பாரு நிறைய மீன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம். வீட்டில் எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி. சூப்பர்மேன்ஸ்லாம் ஒன்றா இருக்காங்க எல்லோரும். அதே போல் இந்த இடத்துலையும் ஒயிட் நல்லா இருக்குல்ல. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ். அவ்வளோதான். வாங்க 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 வெளியே போகலாம். பார்த்தாச்சு, ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தாச்சு, முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி நம்ம சைக்கிளுக்கு பே பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம ஒரு சைக்கிளுக்கு 300 ரூபான்னு சொல்லி 3 சைக்கிள் எடுத்திருந்தோம். அதாவது டெபாசிட் பண்ணி 900 ரூபாய் நான் வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலி நம்ம கொடுக்கும்போது ரிட்டர்ன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க சைக்கிளினுடைய டைமிங் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 17 அதாவது 17 நிமிஷம். அதற்கு பார்த்திங்கன்னா 360 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு 424 ரூபா மொத்தம். ஸோ ஃபைனலி நான் ஒரு 25 ரூபா கையில் கொடுத்துட்டு 500 ரூபா வாங்கியிருக்கேன். 400 ரூபா இருக்குங்க. 3 மணி நேரம் சைக்கிள், 3 மணி நேரம் 17 நிமிஷம் தான். மொத்தமாக 400 ரூபா. பார்க் மூடி இருக்கே, சில்ட்ரன்ஸ் பார்க்கு. என்ன பண்ணுறது? பார்க்குன்னு வந்தீங்க, பார்க் மூடி இருக்கு. நான் என்ன பண்ணுறது சொல்லு. அழாத. நீ என்னடா விருப்பத்துற லூஸு. அதுவே பாவம், ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தது அதில் விளையாடலாம் அப்படின்னு. ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. இல்லை டைமிங்லாம் இல்லை, நான் போகும்போதுலேருந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. யூஸே பண்ணுறதில்ல போட்டுருக்கு. குப்பை குள்ளமாக கிடக்குது ஃபுல்லாக. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 3:30 ஆகுது. வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டலூருக்கு வந்திருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? இங்கே என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு இடத்தோட நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வண்டலூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.